நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, Babuji Memorial Ashtamil. January 9 to 12. Click the link below and register. நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் கூட்டணின்ற ஒரு விஷயம் அமைகிற வரலாம் அவரை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. கூட்டணி அமைச்சிட்டு போயிட்டு வேட்பாளர் போயிட்டு போது அண்ணனோட பிரச்சாரம் என்பதே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிரும். விஜயகாந்தோட அதிகமான கூட்டம் இருக்குது. விஜயகாந்த் வேற, விஜய் வேறன்றாங்க சார். கேப்டன் அவர்களோட குணம், பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடுறதாகட்டும், அவரோட அந்த தைரியம், தென்னம்பு வேஷ்டியை மட்சி கட்டுற தோரணை, நடிகர் சங்கம் கடன் இருந்தால் அந்த கடனை அடைக்கிறதுக்கு தான் கஷ்டப்பட்டு போய் கஷ்டப்பட்டது. ஒரு நாளும் பத்திரிகையாரை சந்திக்க மாட்டேன்னு சொல்லலையே கேப்டன். தைரியம் இருந்ததுல. அண்ணாவை பேசாத பேச்சா, காமராஜர் ஐயாவை இழிவுபடுத்தாத பேச்சா, அதெல்லாம் பண்ணுவாங்க. அதை உரமாக எடுத்துகிட்டு அதிலிருந்து மேலே மரமாக வளர்றது தான் ஒரு அரசியல் பார்வையாக இருக்குது. என்ன இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு? உங்கள் விஜய் உயிர் என்ன வரவா இதானா பொழுதுக்கும் கொள்கை என்னன்னா பாட்டு, அப்புறமா 10 நிமிஷம் கழிச்சு என்னன்னா இன்னொரு பாட்டு. புரியுதா? உங்களுக்கு கோயில் குளமே பார்த்தீங்கன்னா ஒரு அரை நாள் ஒரு நாளில் போயிட்டு ஓடி வந்துடுவாங்க. வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 15 நாள் போவாங்க. பீகாரில், ராஜஸ்தானில் வந்து ஜாட் ஃபெஸ்டிவல் முடிஞ்ச உடனே இல்லை தசரா அப்போது 10 நாள் கோயிலாக போவாங்க. நம்ம ஊரில் அப்படிலாம் கிடையாது. சாமி உடனே போனால் அப்பாயின்மெண்ட் வாங்கினா சாமியை பார்த்தா போயிட்டு வந்துட்டேன், என்னவோ ஏதோ அப்புறம் தொழிலை பார்க்க போயிட்டேன், அந்த மாதிரி. அதனால தான் தமிழர்கள் சிங்கப்பூரில் போய் கோல் வச்சுறாங்க மின்பொருளில். அமெரிக்காவிலேயும் நல்ல பேர் இருக்குது, கனடாலேயும் நல்ல பேர் இருக்குது, லண்டன்லேயும் நல்ல பேர் இருக்குது. தாத்தா கரிகால் பெருவளத்தால் நீர் வேளாண்மைக்கு இன்றைக்கும் உலகம் அசந்து போகிற மாதிரி தான் பண்ணி வச்சுக்கிறாரு. காவேரி பிரிஞ்சதாகட்டும், கல்லணை கட்டினதாகட்டும், அது அப்படியே கடிலமாக கடலூரில் அந்த பக்கம் போகிறதாகட்டும், ஸ்ரீகாத்த குமரன்லேருந்து கடைசியாக அமரன் படம் பார்த்தோம். போய் இறந்தது தியாகம். அது தேசப்பற்றுனா இருக்குது, கலாச்சாரம் கொள்கைனா இருக்குது, வீரம்னா இருக்குது, விஸ்வாசம்னா இருக்குது. மழைநீர் சேகரிக்கிறதுக்கு தொட்டி கட்டினா அதில் ஆர்வம் கட்டுறதில்ல. ஆனால் மழைநீர் வடிகாலுக்கு வேண்டி அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். வருஷம் 4000 கோடி 3000 கோடி எடுத்துன்னு போய் கொட்டுறோம். எங்கே போச்சுன்னா பிம்பிளிக்கு பியாபி. ஆட்சிகள் மாறுது, காட்சிகள் மாறுது, பணம் விரயமாகுது. இதுக்கு பேர் சிங்கார சென்னை, எழில்மிக்கி சென்னை. சூப்பர் சார், சூப்பர் சார், அருமை சார், சார் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் சார் உங்கள் கூட. அப்படியே இருக்காங்க. அவர் எப்போ போனாலும் கோபமாக இருக்க மாதிரி இருப்பார். யார் அந்த கோபமாக இருக்க பார்த்தா அவர் பேர் தான் ஆரை. இன்னொருத்தர் இப்படி கோபமாக இருப்பார், அவர் யாராவது தாசில்தார். ஏன் நீங்களாம் சிரிக்கவே மாட்டிங்களா? அப்புறம் இன்ஸ்பெக்டர் இப்படி அப்படியே இருப்பார். இது ஒரு நீதியரசரே பதிவு பண்ணியிருந்தார். ஜட்ஜிக்கோ எம்எல்ஏ எம்பிக்கோலாம் பென்ஷன் காசு கரெக்டாக வருது. அதிலலாம் எந்த பென்ஷன் நல்ல பென்ஷனோ அந்த பென்ஷனை தேடி சட்டம் போடுறீங்க. அப்போ கீழே இருக்கவங்களுக்கு கொண்டு பிரச்சனை வருது. இப்போது சமீபத்தில் திமுகவில் பழைய கட்சிக்காரர்கள்லாம் தேடி அவங்க பொற்கொழி கொடுத்தாங்க. ஆமாம். நீங்கள் என்ன ஏழைப்பழ கட்சியா? நீங்கள் என்ன பண்ணீங்க? எத்தனை பேர் காங்கிரஸ் கட்சி? இன்னொன்று குறைஞ்சபட்சம் காங்கிரஸ் பேச்சாளர்களை நீங்கள் எத்தனை பேர் வளர்த்து பேசலாம்? எனக்கு கேட்டிங்கன்னா திருச்சி வெளிச்சமையாவே அவங்க சரியாக பயன்படுத்தலை. எதுக்கு? பணம் வச்சுக்கிறவனுக்கு சீட்டு கொடுக்குறாங்க, இல்லை தலைமையில் சொல்கிறவங்க சீட்டு கொடுத்தாங்க. அப்படி பண்ணீங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். வாருங்களோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். அவர்களுக்கும் நேயர்களுக்கும் அன்பு வணக்கம். மிக்க நன்றி நேரம் கொடுத்ததுக்கு. இன்றைக்கி நம்ம தேதியில் பார்க்கும்போது ரொம்ப ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் ஒன்று பார்க்க முடிகிறது. எதிர்க்கட்சியாக இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்கலாம்ப்பா, இதெல்லாம் செய்யலாம்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நேற்றைக்கு ஆளுநர் RN ரவி ஐயாவை சந்தித்து மரியாதைக்குரிய எடப்பாடி கே பழனிசாமி 4 லட்சம் கோடி ஊழல் பண்ணியிருக்கிறாங்கங்க, இந்த துறையெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க அப்படின்னு போய் சப்மிட் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. அது ஒரு ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துருக்கிறாரு. அப்படியே இன்னைக்கு காலைல பார்த்தோம்னா பாமக கூட்டணியில் சேர்ந்துருச்சு, அவர் டெல்லிக்கு பயணம் பண்றாருங்கிற செய்தி அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கு. பரபரப்பாக நகரதோ தமிழக அரசியல்களும் எதிர்கட்சி வரிசையில். எதிர்கட்சி வரிசைன்றதை தாண்டி அதிமுகவோட அந்த கிராஃப் அவங்களுக்கு ஊடகத்திலையும் ஊடக வெளிச்சத்துலேயும் கொஞ்சம் பின்தங்கியிருக்காங்க. கூட்டணி பலம் அப்படின்ற அந்த பேசு பொருளில் பின்தங்கியிருக்காங்க. இந்த என்டிஏன்றது அதுக்கு முன்னால் அமித்ஷா பேசும்போது என்டிஏன்றாரு. அன்றைக்கி தேதியில் தமிழகத்தில் என்டிஏனா யார்? அதிமுகவும் பாஜகவும் தான். அதில் அண்ணாமலை மனசு இல்லாமல் தான் உட்காந்துருக்க மாதிரி இருக்கிறாரு. அது பிரச்சனை. அப்புறம் வாசன் அவர்கள் மாரல் சப்போர்ட்டு. இதுதான் நிலமை. அப்போது என்டிஏன்றதே ஒரு ஃபார்முலேஷன் இல்லை. இன்றைக்கி காலையில் ஒரு டெவலப்மெண்ட்டு. நேற்று கவர்னரை போய் சந்திருக்காங்க. இப்போ இது செய்தி ஆகுதுல்ல, ஊடகத்தில் வருது, பேசு பொருளாகுது.
அப்போ மக்களுக்கு இந்த செய்தி போய் சேரும்போது மேபி ஓகே பர்செப்ஷனில் அவங்களும் ஏறி வருவாங்க. அப்போ இதனால தான் நம்ம அந்த அந்த ஃபஸ்ட்டில் நான் நிறைய நேரத்தில் என்ன சொல்லியிருப்பேன்னா, திராவிட கட்சிகளுக்கு 2 பேருக்கு தான் நடுவில் போட்டி இருக்கும் அப்படின்னு. இந்த பெர்செப்ஷன் பில்டிங் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதிமுக அதோட கிராஃபை ஏற்றிட்டு வருதுன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக மற்ற சிறிய கட்சிகள்லாம் வந்து தள்ளி போயிடும். நீங்க எந்த டிஎம்கே தான் கார்னர் ஆகும். நீங்க எங்களோட இடம் 1-2க்கு நாங்கள் போட்டி போட்டுக்கிறோம், இது பழைய பஞ்சாயத்து அப்படின்னு அந்த இடத்துக்கு வரும்போது வேட்பாளர் பட்டியல், தேர்தல் செலவு, கடைசி நேர பிரச்சாரம்னு வரும்போது திமுகவும் அதிமுகவும் மேலே வந்துடும், நின்றுவாங்க அந்த அந்த சண்டையில். இது வந்து எப்படின்னா கீழே அந்த மேட்ச் எல்லாம் நடக்கும், 20 மேட்ச் நடக்கும் ஐபிஎல்ல, எல்லாரும் கூடயும் ஆடுவாங்க, ஆடினே வருவாங்க. கட்சியில் குவார்டர் ஃபைனல், செமிஃபைனல், ஃபைனல்னு வரும்போது அந்த இடத்துல டிஎம்கே ஏடிஎம்கே வந்து நின்றும். அதனால் இது வந்து ரோட் டு தி ஃபைனல்ஸ். ஓகே, இதெல்லாம் இதெல்லாம் வந்து பர்செப்ஷன், ஒவ்வொன்று அந்த என்ன தோரணையில் இருக்குது, என்ன காட்சி, என்ன வியூகம் அப்படின்றதெல்லாம் பேசு பொருள் ஆகும். இந்த பேசு பொருள் இருக்கும்பொழுது எல்லாரும் வருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் கூட்டணின்ற ஒரு விஷயம் அமைகிறவரெல்லாம் அவரை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. கூட்டணி அமைச்சிட்டு போயிட்டு வேட்பாளர் போயிட்டு போது அண்ணனோட பிரச்சாரம் என்பதே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிரும். காரணம் என்னன்னா, பிஜேபி வருவாங்க, இங்கே வருவாங்க, பேசுனாங்க. இப்போ அதை பற்றி பேசுறதே இல்லை யாரும். இல்லை அது இது இயல்பு. இதனால தான் நம்ம ஒரு சில நேரத்தில் சொல்லியிருந்தோம், அவர் வந்து கூட்டணின்ற ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் யோசிக்கணும், இல்லை அட்லீஸ்ட் கன்சிடர் குறையுமாச்சு. ஏன்னா ராஜாவும் ஆகலாம், ராஜாவாக்குற ஒரு தோரணையே இருக்குது. கிங்கும் ஆடலாம், கிங் மேக்கரும் ஆடலாம். இன்னைக்கு தேதியில் அவருக்கே தெரியும் கிங் இன்னைக்கு தேதியில் ஆட முடியாது, ஆனால் கிங் மேக்கர் ஆடலாம். ஆனால் அவர் நான் கிங் மேக்கர் ஆட மாட்டேன் அப்படின்னு உட்காந்துட்டு. அது வந்து அரசியலில் வந்து இது எந்த அளவுக்கு இல்லை. இதே நிலைமை விஜய்க்கும் வரும். விஜய் இது புது தேர்தலுன்றதுனால இன்னைக்கு பேசு பொருள் தாவேக்கா ஒரு மாற்றுக்கிட்டு இருக்கு. திருப்பி இன்னொரு திராவிட கட்சியை மறுபடியும் ஆட்சியில் உட்காந்துச்சுன்னா தாவேக்காவோட அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அவங்க அடுத்தது ஒரு தேர்தலுக்கு போகும்போது ஒரு கூட்டணி பேரத்துக்கோ இல்லை கூட்டணி தலைமைக்கு தான் பேசப்படுவாங்க. அந்த தேர்தலே 100% கேரண்டி வரும். ஓகே, இந்த தேர்தலில் வந்து அவரும் வந்து ஒரு சில விஷயத்தை ப்ரூவ் பண்ணும். தனியாக போகிறாருன்னா ஒரு 20% ஓட்டு வாங்குறாருன்னா அதுக்கு அதை வேறு. 20%க்கு கம்மியாக போய் ஒரே ஒரு தொகுதி அவர் வண்டி ஜெயிக்கிறாருன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன ஆச்சோ அதே தான் நடக்கும். நிறைய பேர் என்ன சொன்னாங்க, இப்படியே தான் பேசி விஜயகாந்தை வந்து இது பண்ணாங்க, அதே மாதிரி இவர் பண்ணாங்க. ஊடகத்தில் பேசுறதுனால ஒருத்தர் வளர்றதும் ஒருத்தர் வீழறதும் கிடையாது. இல்லை, விஜயகாந்தோட அதிகமான கூட்டம் இருக்குது. விஜயகாந்த் வேற, விஜய் வேறன்றாங்க சார் தொடர்ச்சியா. ஆமாம், கரெக்டு தான். விஜயகாந்த் வேறு, விஜய் வேறு தான். விஜயகாந்தோட நெஞ்சு தைரியம் ஒருத்தருக்கும் வராது, இன்னொருத்தர் பிறந்து வரணும். நான் சொல்கிறேன், கேப்டன் அவர்களோட குணம், இந்த பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடுறதாகட்டும், அவரோட அந்த தைரியம், தென்னம்பு வேஷ்டியை மட்சி கட்டுற தோரணை, நடிகர் சங்கம் கடன் இருந்தால் அந்த கடனை அடைக்கிறதுக்கு தான் கஷ்டப்பட்டு போய் கஷ்டப்பட்டது. ஒரே ஒரு பிரச்சனை தான் எனக்கு என்னென்னா, கேப்டன் அவர்கள் மாறி அந்த கட்சியை அவங்க யாரும் நடத்தலை. அதுதான் எனக்கு பிரச்சனை. அந்த கட்சியின் மீது விமர்சனம் என்னன்னா, தாய் 8 அடி பார்த்தா குட்டி 16 அடி பாயணும். விஜய பிரபாகரன் அவர்களோ இல்லை இன்னொரு கேப்டன் சுதீஷ் அவர்களோ யாராவது பண்ணிருக்கலாம். சுதீஷ் அவர்கள் பிரேமலதா விட்டுருங்க, வாரிசு 2 பேர் சிங்கக்குட்டி மாதிரி பாஞ்சு இருக்கணும். அந்த 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 தைரியமிக்க அரசியலை பண்ணியிருக்கணும், எடுத்துகிட்டு வந்துருக்கணும். கண்டிப்பாக மக்கள் ஏற்றிருப்பாங்க. அதை விட்டு எங்கள் வீட்டில் வந்து காத்து கிடந்தீங்களடா இவங்களை ஏசுகிற மாதிரி பேசுகிறது. அப்போது என்னன்னா, அந்த அந்த இளைஞர்களையோ இல்லை அந்த வாரிசுகளையோ பதப்படுத்துவதற்கு ஆள் இல்லாமல் போச்சு. விதை நல்ல விதை, அதை கரெக்டாக போட்டு விதைச்சி அதை நல்லா மரமாக வளர்க்க வேண்டிய கட்டாயம் யாருக்கு இருக்குது? அங்கே தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினர் சரிஞ்சிட்டாங்களோன்றது. ஒரு விஜயகாந்த் அவர்கள் வந்து அந்த குணாதிசயம் அந்த எண்ணோட்டெல்லாம் நம்ம பேசுகிறோம். அவர் வந்து சுயம்பா வந்தார், ஆனால் அதை சுற்றி நண்பர்கள் இருந்தாங்க. கரெக்டு. இப்ராஹிம் ராவுத் இருந்தார். அதே மாதிரி அவருக்கு வந்து இங்கே நமக்கு இந்த லியாகத் அலி கான் எழுத்து வசனம் அப்படி அமைஞ்சுது. பணம் கொடுக்கறது, பணம் வாங்குறதுல கேப்டனை நம்பி கொடுக்கறதுக்கு ஆள் இருந்தது. கொடுத்த காசுக்கு திருப்பி என்றைக்குன்னா ஒரு நாள் விஜயகாந்த் அவர்கள் வந்து இவருக்கு இவ்வளோ பணம் பாக்கி அவர்கிட்ட காசு வாங்கிட்டு வந்தது இருக்கா? படம் ஓடிச்சு ஓடலை, அது வேறு விஷயம். அதுதான் மனசு. அதேமாதிரி அரசியலில் என்னையா அரசியல், நான் வந்தேன்னா பார்த்துக்க. அவர் அதிகபட்சமாக கோவத்தை கட்டினது நம்ம கிட்ட தான். அதே ஒரு சில நேரத்தில் அடிக்க மாட்டேன் வாங்கணும் கூப்பிடுவார், ஆசையா அடிக்க மாட்டேன் வாங்கணும் கூப்பிடுவார், எனக்கு நல்லா வரும் அப்படின்னுவார். அப்படின்னா என்னன்னா திட்ட போகிறாரு, அதை நம்மளே ஓடி போயிடணும் மைக்கு தூக்கிட்டு. ஒரு நாளும் பத்திரிகையாரை சந்திக்க மாட்டேன்னு சொல்லலையே கேப்டன். தைரியம் இருந்ததுல, எதுவாக இருந்தாலும் சரி. கோவப்பட்டாரு, குணம் இருக்கிறதுல கோவம் இருந்துச்சுங்க. அதனால அவரோட தயவு செய்து என்னோட தாழ்மையான கோரிக்கை, விஜய் அவர்கள் வேறுதான், விஜயகாந்த் அவர்கள் வேறுதான். நீங்க சொல்ற வேறுபாடு அவங்க சொல்லல, நான் சொல்ற வேறுபாடு எதார்த்தம். நான் இல்லாதது சொல்லியே. விஜயகாந்த் சாரை பத்தி நான் எதனா இல்லாதது சொன்னேன்? எல்லாமே உண்மை. அவரை பத்தியுமே மீம்ஸ் வந்தது, கிண்டல் பண்ணாங்க, கடைசி நேரத்தில் ஜோக்லாம், அது வேற. ஏங்க, வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது வாத்து வாய் வச்சு வரைஞ்சாங்க ஒரு கார்ட்டூனிஸ்ட்டு. பத்திரிகை சுதந்திரம்,
இவர் சொல்கிறா இல்லை வாஜ்பாயின்னு ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, இல்லை நான் வாத்து வரைஞ்சிக்கிறேன், இல்லை வாய் தான் வாத்து மாதிரி இருக்குது, மூஞ்சி வாஜ்பாய் மாதிரி இருக்குது. நீ வேணா கோர்ட்டில் போய் போகிறேன். கோர்ட்டில் போனால் இல்லை இது கிரியேட்டிவிட்டி, வாத்துக்கு ஒரு மூஞ்சி இருந்தால் எப்படி இருக்குமோ இல்லை மூஞ்சிக்கு ஒரு வாத்து வாய் இருந்தால் எப்படி அப்படின்ற மாதிரி போகுது. ஓகே, ப்ரெஸ் கவுன்சிலில் டிஸ்கஷன் விட்டுட்டாங்க. கார்ட்டூனிஸ்டையோ பத்திரிகையாளர் வாயெல்லாம் மூட முடியாது. நாளைக்கு நானே அரசியலில் போனால் என்னை 10 பேர் 10,000 பேர் கழுவி ஊற்றுவாங்க. விமர்சனம் அப்படின்றது நம்ம எங்கேயோ ஏதோ தப்பு பண்ணுறோம், இல்லை நம்மளோட பேச்சு வந்து அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களோட எண்ணோட்டத்துக்கும் நமக்கும் கருத்து வேறுபாடு இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும். அதுதான் நாகரிகம். அண்ணாவை பேசாத பேச்சா, காமராஜர் ஐயாவை இழிவுபடுத்தாத பேச்சா, அதெல்லாம் பண்ணுவாங்க. அதை வந்து உரமாக எடுத்துகிட்டு அதிலிருந்து மேலே மரமாக வளர்றது தான் ஒரு அரசியல் பார்வையாக இருக்கணும். விஜய் எல்லாம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைங்க. அவர் என்ன இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு? உங்கள் விஜய் உயிர் என்ன வரவா இதானா பொழுதுக்கும், கொள்கை என்னன்னா பாட்டு, அப்புறமா 10 நிமிஷம் கழிச்சு என்னன்னா இன்னொரு பாட்டு, இது அப்புறமா வந்து வேற எல்லாமே இப்போ வெறும் டயலாக். ஏதோ ஷார்ட்ஸ்லாம் நிறைய வருது. ஏதோ புதுசாக வந்து ஒரு கூட்டணி பற்றி பேசியிருப்பாரு, இல்லை மக்கள் பிரச்சனை எதுனா பேசியிருப்பாரு, பரந்தூர் பற்றி பேசியிருப்பாரு, படத்தில் சினிமா டயலாக் பேசினது வருதுங்க தாவைக்கா மூலிமா. இதுதான் நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோமே. சர்க்காரில் வந்த காட்சி, அதுக்கப்புறம் மெர்சலில் வந்த காட்சி, துப்பாக்கியில் இருக்கிறது, அப்புறம் வேட்டைக்காரனில் இருக்கிற ஒரு பாட்டு டான்ஸு, என்னது இதுதான் நாங்கள் ஆல்ரெடி காசு கொடுத்து பார்த்துட்டு வரோம். நாங்கள் கன்சியூமர். திருப்பி விற்ற கூல்ட்ரிங்க்ஸே விற்கக்கூடாது. அதுதான். அதனால் வந்து விஜயகாந்த் அவர்கள் வேறு, விஜய் அவர்கள் வேறு. அதனால் ஒருத்தரை கம்பேர் பண்ணிக்கக்கூடாது. மீறி கம்பேர் பண்ணால் அவங்க கம்பேர் பண்ணும்போது என் போன்ற பத்திரிகையாளர்கள் யார் என்ன அப்படின்றத நாங்கள் இந்த மாதிரி சொல்லுவோம். எஸ், அதான் நீங்கள் சொன்ன மாதிரி தான். அப்போ இந்த எதிர்க்கட்சிகள் வரிசையில் அந்த அப்போசிஷன் பார்ட்டியோட அலையன்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு டாக்காக வந்து கிரியேட் ஆயிருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். அட் த சேம் டைம் ஆளுநர் சந்திச்சு அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 4 லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்குதுன்னு. இது திமுகவுக்கு நெருக்கடி உருவாக்க போதா என்ன? இதனால ஏதாவது இது இருக்கா, நன்மை இருக்கா? நெருக்கடி அப்படின்னா எப்படி வரும்னா, மேபி 1-2 அமைச்சர்களுக்கு விசாரணை வரலாம். உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜி அவர்களை விசாரணை வலயத்துக்கு கொண்டு வரதுன்றது கஷ்டம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அமலாக்கத்துறை ஒரு வாட்டி கைது செய்திருக்குது, கோர்ட்டு நீதிமன்றத்துக்கு முன்னாடி இருக்குது. இல்லை வேறு எதனா விசாரிக்கணும்னு சொல்லிட்டு எதனா பண்ணாங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு சில டைரி ஃபைல்ஸ் எல்லாம் வந்து முன்னாடி எடுத்திருக்காங்க. மணல் வந்து டன்னாக கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு தமிழகத்தில் இருந்துன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய கலெக்டர்களெல்லாம் வந்து கூப்பிட்டு விசாரணை சம்மன்லாம் பண்ணாங்க. அதனால் ஒரு சர்ச்சை வந்து அதுவும் அப்படியே போச்சு. அப்புறம் ஒரு சில நீதிமன்றத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வழக்குகளே வந்து இன்னும் வேகம் எடுக்காமல் நிற்கிது. அப்போது இதெல்லாம் வந்து நம்ம இது எப்படி வேணால் போகும். தேர்தல் நேரத்தில் பொதுவாக அமைதியாக இருக்கும், தேர்தல் நேரம் வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள் சூடு பிடிக்கும். குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் இந்த மாதிரி நேரத்துலையாச்சும் இதெல்லாம் நடக்கட்டுமே. இதை அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக பார்க்காம மக்கள் பணத்தை ஒருத்தன் தொட்டான் கெட்டான் அப்படின்னு இருக்கணும். அது யாராக வேணா இருக்கட்டும். இல்லை, இது ஓவர் எக்ஸாகரேஷனாக இருக்குங்க. 4 லட்சம் கோடிங்க. இல்லை ஓவர் எக்ஸாஜரேஷன்லாம் இருக்கு. இன்னைக்கு வந்து 20% இருக்காதுன்றீங்க. இல்லைங்க, நாட்டில் வந்து எங்க இந்த ஊரில் இருக்கிற டே லைட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது வெயில் தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை. உங்களுக்கு வந்து மக்கள் வந்து உழைக்கக்கூடிய தன்மை படைத்தவர்கள். நம்ம ஊரில் வந்து வெள்ளைக்கார மாதிரி வந்துட்டு நான் இவ்வளோ நேரம் தான் வேலை பார்ப்பேன், நான் 5 மணிக்கு மேலே ஹாலிடே, சனி ஞாயிறு வந்து நான் கேளிக்கைக்கு போயிடுவேன், நான் வந்து சண்டே ஆனால் வந்து நான் போயிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு காலையில் சர்ச்சில் இருப்பேன், அந்த மாதிரிலாம் கிடையாது. உழைப்பு செய்யும் தொழிலே தெய்வன்றது தான் ஃபஸ்ட்டு குறிக்கோளாக வச்சு முன்னேற ஒரு சமுதாயம் தான் தமிழ் சமுதாயம். ஆமாம், புரியுதா? உங்களுக்கு கோயில் குளமே பார்த்தீங்கன்னா ஒரு அரை நாள் 1 நாளில் போயிட்டு ஓடி வந்துடுவாங்க தான். இப்போ வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 15 நாள் போவாங்க. பீகாரில் ராஜஸ்தானில் இருந்தால் ஜாட் ஃபெஸ்டிவல் முடிஞ்ச உடனே இல்லை தசரா அப்போ 10 நாள் வந்து கோயிலாக போவாங்க. நம்ம ஊரில் அப்படிலாம் கிடையாது. சாமி உடனே போனால் அப்பாயின்மெண்ட் வாங்கினா சாமியை பார்த்தா போயிட்டு வந்துட்டேன், என்னவோ ஏதோ அப்புறம் தொழிலை பார்க்க போயிடுவேன், அந்த மாதிரி. அதனால தான் தமிழர்கள் வந்து சிங்கப்பூரில் போய் கோல் வச்சுறாங்க மின்பொருளில். அமெரிக்காவிலேயும் நல்ல பேர் இருக்குது, கனடாலேயும் நல்ல பேர் இருக்குது, லண்டன்லேயும் நல்ல பேர் இருக்குது. அப்போ ஸ்ரீலங்காலேயும் நமக்குன்னு வந்து நமக்கு என்ன விடுதலை கேட்டது தான் அங்கே பிரச்சனை. நம்ம வந்து நமக்கும் ஒரு நாடு வேணும்னு கேட்டது தான் அங்கே பிரச்சனை. மற்றபடி உழைப்புக்கோ ஒரு விசுவாசத்துக்கோலாம் ஒன்றும் கலாச்சாரத்துக்கு குறைச்சி போல. அப்போ இப்படி இருக்கிற ஒரு சமுதாயம் இந்த தமிழ்நாடு அண்ணா கேட்ட மாதிரி அன்னைக்கு திராவிட நாடு தனியாக கேட்டு இது தமிழ் தனி நாடாக மாறி இருந்தா இது வந்து இன்னைக்கு சிங்கப்பூருக்கு நிகராகவோ ஜப்பானை விட அதுக்கு நிகராக இருந்திருக்கும். பொருளாதார அமர்த்தியாசனே சொல்லியிருக்காரு. நீங்க சொன்னதை அமர்த்தியாசனே சொல்லியிருக்காரு, பல நாடுகளுக்கு இணையா மாறி இருக்கும். பல நாடு இது எப்போ சொன்னார்? அமர்த்தியாசன்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி. அண்ணா வந்து 40-45 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். இன்னொன்றுங்க, சரி இவங்கெல்லாம் சொன்னாங்க, தாத்தா கரிகால் பெருவளத்தால் வந்து நீர் வேளாண்மைக்கு இன்றைக்கும் உலகம் அசந்து போகிற மாதிரி தான் பண்ணி வச்சுக்கிறாரு. கல்லணை, காவேரி பிரிஞ்சதாகட்டும், கல்லணை கட்டினதாகட்டும், அது அப்படியே கடிலமாக கடலூரில் அந்த பக்கம்
போகிறதாகட்டும், இந்த பக்கம் ஆறு பிரியறதாகட்டும், எல்லாமே எடுத்துக்காட்டுது. உண்மை உண்மை. அப்போ கட்டிடக்கலையாகட்டும், நீர் வேளாண்மை ஆகட்டும், இல்லை வந்து வீரமாகட்டும், விசுவாசமாகட்டும், எதுக்கு கம்மி? கொடிகாத்த குமரன்லேருந்து கடைசியாக அமரன் படம் பார்த்தோம். போய் இறந்தது தியாகம். அது தேசப்பற்றுனா இருக்குது, கலாச்சாரம் கொள்கைனா இருக்குது, வீரம்னா இருக்குது, விசுவாசம்னா இருக்குது, எல்லாம் இருந்து வாழ்வாதாரத்தில் நொண்டுது. இலங்கையை விட இலங்கையில் அந்த பிரச்சனை. சரி, மற்ற இடத்துல இப்போ தமிழ்நாடை எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லண்டனில் வாழறவங்கள விட நம்ம நல்லா தானே வழிகிறோம். இன்றைக்கி நம்மளும் இங்கே தமிழ்நாட்டில் மெட்ராஸ்லலாம் ஆங்கிலம்லாம் பேசுகிறாங்க. ஐடி கம்பெனியில் இன்றைக்கி வந்து நமக்குன்னு ஒரு பிராண்டு எல்லாமே இருக்குது, எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த தமிழ்நாடுன்றது உத்தரப்பிரதேசத்துக்கூடியும் ராஜஸ்தான் பீகார் கூட போட்டி போடுற இடத்துல தானே நீங்கள் வச்சுருக்கிறீங்க. அப்போ இதுக்கு முக்கிய காரணம் ஊழல்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே. அப்போது உங்களுக்கு ஏன் அவ்வளோ கடன் வாங்க வேண்டியது? இப்போது ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். சாலை இருக்குது, சாலையில் நடுவில் இந்த மீடியனை திருப்பி இடித்து வருஷம் போடுறாங்களா இல்லையா? போடுறாங்க. இப்போ நம்ம வீடு இருக்குது, நம்ம வீட்டில் வந்து பால்கனியையோ இல்லை நம்ம வீட்டு தரையோ இல்லை நம்ம வீட்டு பாத்ரூம் டைல்ஸோ வருஷம் இடிச்சு நம்ம போடுவோமா? கட்டாயமாக இல்லை. ஏன் பண்ண மாட்டோம்? நானும் வீடும் ஒன்றும் தானே, ஏன் பண்ண மாட்டோம்? அப்புறம் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின், மழைநீர் வடிகால், மழைநீர் சேகரிக்கிறதுக்கு தொட்டி கட்டினா அதில் ஆர்வம் காட்டுறதில்ல. ஆனால் மழைநீர் வடிகாலுக்கு வேண்டி அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். வருஷம் 4000 கோடி 3000 கோடி எடுத்துன்னு போய் கொட்டுறோம். எங்கே போச்சுன்னா பிம்பிலிக்கு பியாபி. ஆட்சிகள் மாறுது, காட்சிகள் மாறுது, பணம் விரயமாகுது. இதுக்கு பேர் சிங்கார சென்னை, எழில்மிக்கி சென்னை. சிங்கப்பூர் மாதிரி மாத்திரை, சென்னை மாதிரி விட்டாவே அழகாக இருக்கும். தேம்ஸ் மாதிரி மாத்திரை சொன்னீங்கல்ல, இப்போ போய் எட்டி பாருங்க. தேம்ஸ் மாதிரியா இருக்குது? கூவத்துக்கு வாய் இருந்தா கழுவி ஊற்றும். கூவத்துக்கு வாய் இருந்தா தூய்மை பணியாளர்கள் அவங்கள குறைஞ்சபட்ச கௌரவமாக நடத்துறதுக்கு நம்ம பண்ணியிருக்கோமா? என்ன கேட்டாங்க ஆசிரியர்கள்? என்ன கேட்குறாங்க? சம வேலை, சம வாய்ப்பு, சம ஊதியம், இவ்வளோதானே? சமத்துவம் பேசுகிறோமா இல்லையா? சமத்துவ பொங்கல் கொண்டாடுறோமா இல்லையா? அப்போ அங்கே அவங்க கேட்குறதுல ஏதோ அடிப்படையில் கரெக்டாக இருக்க மாதிரி தோணலை. இப்போ இந்த லெவலில் தான் இருக்கிறோம் நம்ம. இல்லை, ஆனால் அரசு ஊழியர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டம் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் மற்றவர்களுக்கெல்லாம் இப்போ 3000 ரூபாய் கொடுக்க போகிறாங்க பொங்கலுக்கு. அப்புறம் உரிமை தொகை கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்களா? முடிந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்களே அரசு ஊழியரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க, ரைட்டு. அரசு ஊழியரால் மக்களுக்கு பிரச்சனை இருக்குதா இல்லையா? ஜனங்கள்லாம் அரசு ஊழியரை பார்த்தோன்னா ஐயோ அப்பா அரசு ஊழியர் சூப்பர் சார் அருமை சார் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் சார் உங்கள் கூட அப்படியே இருக்காங்க. அவர் எப்போ போனாலும் கோவமாக இருக்க மாதிரி இருப்பார். யார் அந்த கோவமாக இருக்க பார்த்தா அவர் பேர் தான் ஆரை. இன்னொருத்தர் இப்படி கோவமாக இருப்பார், அவர் யாராவது தாசில்தார். ஏன் நீங்களாம் சிரிக்கவே மாட்டிங்களா? அப்புறம் இன்ஸ்பெக்டர் இப்படி அப்படியே இருப்பார். எல்லாரும் வருவாங்க பார்ப்பாங்க. நம்ம போய் எதுனா இல்லை ஐயா ரவுண்ட்ஸ் போகிறார், நான் பேசுறது எதார்த்தமாக. அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் போனோம், பரபரப்பாகவே இருக்கும். ஐயா இன்னும் வரல, சேர் காலியாக இருக்கும். திடீர்னு ஐயா வருவார், ஒரு 50 பேர் சுற்றி இருப்பாங்க. 1/2 மணி நேரத்தில் ஐயா போயிடுவார். ஐயா யாருக்கெல்லாம் கைது போட்டாரோ அவங்களுக்கெல்லாம் லைசன்ஸு. ஐயா கைது போடாதான் நாளைக்கு வாங்க. இதுதானங்க அரசு ஊழியர் லட்சணம். ஜெயலலிதா அவர்கள் அரசு ஊழியர்களை எதிர்த்து கைது செஞ்சப்போ எஸ்மாலாம் தூக்கி உள்ளே போட்டப்ப பொதுமக்கள் சந்தோஷப்பட்டாங்களா இல்லையா? ரொம்ப தைரியமாக பண்ணாங்க அந்த மூவம். எப்படி எடுத்தாலும் இப்பயும் ஆச்சரியமாக இருக்குது. அதாவது தானிக்கு தீனி சரியாக போச்சு, ஓ நீ அப்படி போறியா நான் இப்படி போகிறேன் அப்படின்னு. நான் அதனால் நான் வந்து அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த அகவிலைப்படி ஆகட்டும், ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் ஆகட்டும், இல்லை இப்போ கொடுத்துருக்குற அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம் ஆகட்டும், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணுன்றதா எனக்கு மாற்றுக்கிறதே. அதை நீங்கள் வரவேற்கிறீங்க. அதில் நான் வந்து 100% கம்யூனிஸ்டுக்காரர் எப்படி சிந்திப்பாங்களோ நான் அப்படி தான் சிந்திப்பேன். காரணம் என்னன்னா அவங்க உழைக்கிறாங்க, அதுக்கு கூலி கேட்குறாங்க. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. அதாவது இந்திய திருநாட்டில் பிறந்ததுனாலையோ இல்லை தமிழ்நாட்டில் பிறந்ததுனாலையோ கம்மியாக சம்பளம் வாங்கணும்னு ஒன்றும் தலையெழுத்து கிடையாது. அரசியல்வாதிகள்லாம் இம்மாங்காசு சம்பாதிச்சுன்னு போகிறீங்கல்ல. இது ஒரு நீதியரசரே பதிவு பண்ணியிருந்தார். ஜட்ஜிக்கோ எம்எல்ஏ எம்பிக்கோலாம் பென்ஷன் காசு கரெக்டாக வருது. அதிலலாம் எந்த பென்ஷன் நல்ல பென்ஷனோ அந்த பென்ஷனை தேடி சட்டம் போடுறீங்க. அப்போ கீழே இருக்கவங்களுக்கு கொண்டு பிரச்சனை வருது. இது ஓகே, இது செஞ்சு கொடுத்துருங்க. ஆனால் லஞ்ச லாவண்யத்தை நீங்கள் தடுக்கிறீங்களா? அரசு நிர்வாகத்தில் டிரான்ஸ்ஃபருக்கு 8 லட்சம் 10 லட்சம் வாங்குறீங்களா இல்லையா? இல்லை, அது இப்போதான் ரொம்ப அதிகமாயிருச்சுன்னு சொல்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக ஏறின்னு தான் போகுது. அது எந்த துறையில் டிரான்ஸ்ஃபர்னாலும் காசு தான். இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. இது வெளிப்படையாக வந்து ப்ரூஃப் கேட்பாங்க. இதுக்கு மக்களே சாட்சி. அதாவது அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும் இந்த நாட்டில் லஞ்ச லாவணி இருக்கு. லஞ்ச லாவணி இல்லைன்னா இவ்வளோ கேவலமாக இருக்காதுங்க இந்த ஊர். காவா தண்ணி கலந்த குடிநீர் வராதுங்க. நாய் கண்ட இடத்துல சுற்றிக்கிட்டு போகிறவங்களெல்லாம் பிடுங்கிட்டு இருக்காது. எதுக்குன்னா ஒரு வெள்ளைக்காரனுக்கு ஈக்குவலாக ஒரு வெள்ளையனுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து வரோமா இந்த மாதிரி விஷயத்தில்? வரலாறுக்கு போயிடுவோம் எது எடுத்தாலும், நான் உட்பட. ஏன்னா சமீப காலமாக இல்லை, ஒரு பிரிட்ஜு கட்டுறதுக்கு 5 வருஷம் கட்டுறீங்க. ஒரு பாலம் கட்டுறதுக்கு ரயில்வே அனுமதி கொடுக்கல, நிலத்தை கையகப்படுத்த முடியல,
மெட்ரோ ரயிலுக்கு போயிட்டீங்க, பணம் வந்ததா வரல. எம்ஆர்டிஎஸ் இவ்வளோ வருஷமாக இருக்குது, வேளச்சேரியிலேருந்து அங்கே வந்து அது சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு கனெக்ட் ஆகணுமே, இன்னும் முடியலையே. ஏன்? ஏன்னா அதில் துட்டு இல்லை, என்ன கான்ட்ராக்ட் இல்லை, டெண்டர் விட முடியாது. அதுதான் மதுரவாயில் டு போர்ட் கனெக்டிவிட்டி ரோடு அப்படியே நிற்கிது பாலமாக பார்க்கும்போது மனசு கஷ்டப்படலை? எவ்வளோ பேர் போகிறாங்க, எவ்வளோ விபத்து ஆகுது அதனால. அப்போது அதுதான் இதெல்லாம் என்ன சிந்தனைன்னா கொள்ளையடிக்கணும், ஊழல் பண்ணணும். இது ஒரு பிரதான பிரச்சனை தான். இதை வந்து நம்ம வந்து இவர் எடப்பாடி பழனிசாமி எத்தனை பேர் கொடுத்தாரு, அடுத்த கேள்வி வரும், அவங்க பீரியடில் நடக்கலையா? இல்லை, இது இம்பாக்ட் ஏற்படுத்துது, கண்டிப்பாக இம்பாக்ட் ஏற்படுத்தும். இதை வந்து லாபகரமாக வந்து கொள்கை அரசியல் பேசுகிறவங்க இதை கடந்து போவாங்க. கொள்கை அரசியல் பேசுகிறவங்க நீங்கள் ஊழல் பற்றி பேசணும்னா பேச மாட்டாங்க. ஓகே, நம்மக்கிட்ட இப்போ நீங்கள் இந்த கேள்வி நீங்கள் கேட்டதுனால நான் பேசுகிறேன். நானாக வந்து உட்காந்துன்னு 88 கோடிக்கு நேரு இவர்கிட்ட வாங்கினார், அவர்கிட்ட வாங்கினார், அது வந்து என்கிட்ட தரவு இருந்தால் நான் அதை டீட்டெயிலாக பேசுவேன். ஆனால் அது பேசு பொருளாகி பிரச்சனையாக இருக்குது, டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்காங்க அப்படின்றவரெல்லாம் கரெக்டு. அதை நான் விமர்சனமோ இல்லை அதை பேற்றி பேசுவேன். 4000 கோடி மழைக்கு எங்கே போச்சுன்னா மேயர் பிரியா அவர்கள் சரியாக மேயராக பயன்படலை, சரியாக அவங்க வேலையை செய்யலை, தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் அரசாங்கம் வந்து தூய்மை பணியாளர்களுக்கு துரோகம் விளைவிக்குது. இதெல்லாம் நான் பேசிட்டு தான் இருக்கிறோம், நம்ம இது பேசாமல் ஒன்றும் கிடையாது. ஆமாம். ஆனால் அது ஒரு லெவல் இருக்குது. ஏன்னா இது குற்றச்சாட்டுகள் இன்றைக்கி தேதியில், இந்த குற்றச்சாட்டு நீதிமன்றத்துக்கு முன்னாடி போயிட்டு அதில் ஒரு தீர்ப்பு வருமே, ஆனால் அப்பொழுது என்னோட விமர்சனம் வேறு மாதிரி இருக்கு. அப்போ எந்த லெவலில் பேசணும்னு இருக்குது, அதை வந்து நம்ம கண்டிப்பாக பேசணும். ஆனால் கொள்கை பேசுகிறவர்கள், கொள்கை ரீதியாக அரசியல் பேசுபவர்கள் இதை பேச மாட்டோம். அது பாஜகவாக இருக்கட்டும், திராவிட கட்சியாகட்டும், காங்கிரஸ் பேரியக்கமாக இருக்கட்டும், அவங்க பேச மாட்டோம். இப்போ ரீசெண்டாக இன்னொரு டெவலப்மெண்ட் வந்திருக்கு. இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி, கிரிஷ் சோடங்கர் வந்து ஒரு பேட்டியும் கொடுத்துருக்காரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு. நாங்கள் கூட்டணியில் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கறதுக்கு ஒரு சாதாரணமான ஒரு கோரிக்கை தான், அதை வந்து அவ்வளவு ஒரு டிபேட்டுக்காக கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அட் த சேம் டைம் பிரவீன் சக்கரவர்த்தி மேபி ஒரு விளம்பரத்துக்காக போய் கூட விஜயை பார்த்துருக்கலாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கடந்து போகிறாரு. ஆனால் பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிறாரு விஜய் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியாக மாறிட்டாரு, அதை நம்ம கடந்து போகக்கூடாது. அட் த சேம் டைம் நான் வெளியிட்ட டேட்டாங்கிறது ஆர்பிஐ வெளியிட்ட டேட்டா, கடனை பற்றி, நான் வேறு எதுவும் சொல்லலை, கூட்டணி பற்றி தலைமை முடிவெடுக்கும் அப்படின்னு கடந்து போகிறாரு. திமுக கூட்டணிக்குள்ளே ஏன் திடீர்னு இந்த பிரச்சனை பூதாகரமாகுது? திமுக கூட்டணிக்குள்ள பிரச்சனைன்றதுக்கு விட காங்கிரஸ் கட்சியோட பிரச்சனை ஃபர்ஸ்ட். அப்படி? ஓகே. ஆமாம், இது வந்து திமுக கூட்டணின்றது திமுகவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஓகே. இந்த விமர்சனத்துக்கு காரணம் வந்து ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் கட்சி. எஸ். இதில் என்ன காங்கிரஸ் கட்சி தலைமை வந்து என்ன பண்ணுதுன்னா, குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டிகிட்டு இருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் வாட்டி செஞ்சால் பரவாயில்ல, திரும்பி பண்ணிட்டு இதில் என்ன இருக்குது, இதில் என்ன இருக்குது, இதில் என்ன இருக்குன்னாங்க. இது இப்படியே நீடுக்கு மேனால் கடைசி நேரத்தில் இன்றைக்கி வந்து இப்போ ஒருவேளை புதுசாக கட்சிகள் வர்றது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புதுசாக ஏதோ ஒரு கட்சி வருது சேருது அப்படின்னும் போது திடீர்னு லாஸ்ட் மினிட்ல திமுக ஒருவேளை காங்கிரஸ் கட்சி கைட்டி விடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வேறு வழியே கிடையாது. ஆனால் திமுக அதை செய்யாதுன்ற அந்த தைரியத்தில் அப்புறம் தாவேக்கான ஒரு ஆப்ஷன், அது ஆப்ஷனாக இருக்குது, அந்த ஆப்ஷன் உண்மையிலே பயன்படாது, அவர்கள் அங்கே போகிறதும் கிடையாது. ஆனால் விஜய் அவர்களை காட்டி திமுக கிட்ட வந்து அவங்க பேரத்தை ஏற்றுவதற்காக செய்யக்கூடிய வேலை. இன்னொன்று, அவங்க கேட்குற ஒரு கேள்வி நியாயம் என்னன்னா, நாங்கள் 50 வருஷமாக இப்படியே இருக்கோமே, இப்போ நாங்கள் வளரக்கூடாதா, நாங்கள் வந்து எங்கள் கட்சியை பலப்படுத்தக்கூடாது, இது அடிப்படையில் பார்க்கும்போது நியாயமான கேள்வின்னு எல்லாருக்கும் தோணும். அப்போது நல்ல சிந்தனை உள்ள, கெட்ட பெயர் இல்லாத டிஎன்சிசி பிரசிடெண்ட்டை நீங்கள் தைரியமாக போட்டிருந்தீங்கன்னா அருமை. சசிகாந்த் செந்திலுக்கு என்ன குறைச்சி ஏன் அவரை போடலாம்? அண்ணாமலை எவ்வளோ அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, எவ்வளோ பேச்சு பேசுகிறார், எவ்வளோ அரசியல் பண்ணுறாரு, எவ்வளோ ஊழல் சர்ச்சை வந்திருக்கு. அதாவது ஆட்சியோ அதிகாரம் எம்எல்ஏ கூட ஆகலை, ஆனால் ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறாருன்ற அளவுக்கு வந்துச்சு. இன்றைக்கி திமுகவில் இருக்கிற அமைச்சர்களோட நெருக்கமாக இருக்காருன்றாங்க. இவர் லேண்டு வாங்கியிருக்காரு கொள்றாருன்றாரு. அண்ணா நான் வாங்கினேன்னா, அண்ணா என் வாட்ச் பாருங்கண்ணா, இந்த நண்பர் கொடுத்தாருண்ணா, இது என்ன டைட்டன் 150 ரூபா வாட்சா? எல்லாம் ப்ரீமியம் சார் போடுறதெல்லாம். அப்புறம் ஆனால் பேசுகிறது வந்து பாரத் மாதா கி ஜெய், ஏழை எளியவர்கள் கட்சி, பாரத பிரதமர் மோடி அவர்கள். உங்களை மாதிரி ஆள் வச்சுருந்தா எங்கேருந்து வளரும்? ஆனால் வர்ச்சுவல் ரூமில் ஆள் வச்சுக்கிறாரு. இப்போ நம்ம பேசுனதே கூட விமர்சனம் வரும், வேறு விஷயம். ஓகே, இப்போ இவருக்கு வருவோம், யாருக்கு? நம்ம செல்வ பெருந்தகை அவர்கள். அவர் தமிழ்நாட்டில் இந்த 4 வருஷத்தில் மக்கள் பிரச்சனைக்கு எதனா ஒன்றுத்துக்கு முதல்வர்கிட்ட போய்ட்டு, பரந்தூர் என் தொகுதி இருக்குது, அன்றைக்கி பிஜேபி அதிமுக கொண்டு வந்தப்போ நம்ம எதிர்த்தோம், நான் விட மாட்டேன், என்ன வேணா இருக்கட்டும், கூட்டணி வேறு, இது என் தொகுதி பக்கத்தில் இருக்குது, எதனா ஒரு நிலைப்பாடு எடுத்துருப்பாரா? இல்லை, எதனா ஒரு பிரச்சனை சும்மா கொள்கை ரீதியாக பிஜேபி எதிர்க்கிறோம்னு சொல்லிவிட்டு கட்சியையே வளர்க்கலை. குறைந்தபட்சம் பீட்டர் அல்ஃபோன்ஸ் ஆச்சு
ஏதோ ஒரு அந்த இப்போது சரி இவங்க ஆட்சி வந்துடுச்சா கட்சியை வளர்க்கணுன்றதுல எப்போ அடுத்த தேர்தல் வரும்போது தான் உங்களுக்குலாம் கண் தெரியுமா? அன்றைக்கே போயிட்டு பாரதி அதான் கேட்குறாரு. தேர்தல் வரும்போது தான் காங்கிரஸ் கட்சி வந்து ஆட்கள்லாம் வராங்க, அது மட்டும் அமைதியாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஆமாம். இப்போ வந்து அப்படியே அமைதியாக இருந்துட்டு தூங்கிட்டு இருந்துட்டு இப்போ திடீர்னு வந்து ஏஞ்சி வராங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அன்றைக்கே எங்களுக்கு வாரியத்தில் போட்டு கொடுங்க, எங்களுக்கு வந்து 4 மேயர் எக்ஸ்ட்ரா கொடுங்க. ஏன் உங்களுக்கு உள்ளாட்சியிலலாம் கொடுத்தாங்களே சீட்டு, ஜெயிச்சு கவுன்சிலர்லாம் ஆயிருக்காங்களே, அப்போல்லாம் கட்சி வளரு தனியார் என்ன கவுன்சிலர் ஜெயிச்சிருவாங்களா அவங்க ஆளுங்க? அப்போ உள்ளாட்சியில் பங்கு வாங்கினீங்களா, நல்லா இருக்கா? அப்போ அங்கே ஒவ்வொரு திமுக காரணம் ஐயோ நான் கவுன்சிலர் ஆகிற வாய்ப்பு போச்சே, நான் சேர்மன் ஆகிற வாய்ப்பு போச்சே, நான் துணை மேயர் ஆகிற வாய்ப்பு போச்சே, நான் மேயர் ஆகிற வாய்ப்பு போச்சேன்னு வயிறு எரிஞ்சு உங்களுக்கு நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு கூட வேலை பார்த்தாங்களா? அப்போ அதெல்லாம் நல்லா இருக்கா? கட்சி வந்து வளர்ப்பதற்கு உண்டான வேலை எதுவுமே பண்ணாமல் வெறும் கூட்டணின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போயிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு 20 வருஷமாக வசதியாக இருந்தது, லாபமாக இருந்தது, போயிட்டு இருந்தீங்க. இப்போ புதுசாக ஒரு கடை இருந்தவொன்னா அந்த கடையை காட்டி நீங்கள் இப்பவும் போக போகிறது இல்லைங்க. நான் சொல்கிறேன், அவங்க இந்த கூட்டணியை விட்டு போக மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி காங்கிரஸை விமர்சனம் பண்ணால் நம்ம மீது என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க வந்து கூட்டணி உடைக்க பார்க்குறாங்கன்னு. யார் உங்களெல்லாம் உடைக்கிற கூட்டணியா? நீங்கள் எவ்வளோ வியாபாரம் உங்களுக்குள்ளே நடந்துருக்குது. 2Gலேருந்து காமன்வெல்த் கேம்ஸ்லேருந்து கோல் கேம்ஸில் அப்படிலாம் பிரிக்க முடியுமா? விஜயால் இல்லை, யாராலையும் பிரிக்க முடியாது. சும்மா இது தெரியாதவங்க இருப்பாங்க இல்லையா, எது வாழை பூச்சி வலிச்சா எது வரும்னு தெரியாத புதுசாக வரவங்க அவங்க அவங்களோட ஆதாயத்துக்கு கொளுத்தி பொறுப்பு. வேணுகோபாலுக்கு என்ன, விஜய் இருந்தால் 2 நாள் கூட்டின்னு போயிட்டு பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சிடலாம். ஆனால் விஜய் வெளியிலேயே வரமாட்டாருன்ற உண்மை அவருக்கு தெரியாது. அந்த உண்மை செல்வ பெருந்தைக்கு தான் தெரியும். அண்ணே அவர் வீட்டுக்குள்ளேயே இருப்பாருண்ணே, பூத்து கூட வரமாட்டார், அது தெரியாது. அப்புறம் இவர் அவங்களோட சக்கரவர்த்தி பிரவீன் சக்கரவர்த்தி அவர் பெரிய அப்படியே வல்லுமை. அதாவது ஜெயிக்க வேண்டிய ஒரு பிரதமர் வேட்பாளரை ராகுல் காந்தியை கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லாமல், கொஞ்சம் கூட உழைப்பு இல்லாமல் தொடர்ந்து ஒரே ராகுல் காந்தி தான் உழைச்சுன்னு இருப்பார். அவரும் பாதி நேரம் உழைப்பார், பாதி நேரம் வெளிநாடு லீவ் விட்டுருவார். இந்த லெவலில் கட்சியை நடத்திட்டு தமிழகத்தில் வளரணுமா? இல்லை, ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து சொல்லும்போது ஒரு விஷயத்த மிஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லுங்களேன். காங்கிரஸ் வந்து திமுக நம்பி தான்பா இருக்குன்னு நீங்கள் வார்த்தை சொல்கிறீங்க. அப்போ திமுக காங்கிரஸ் நம்பி இல்லையா? திமுக இன்னைக்கு சொல்கிறாங்க எல்லா பூத்துலையும் எங்களுக்கு ஓட்டு இருக்குங்க, நாங்கள் இல்லைன்னா திமுக ஆட்சியே இல்லைங்க அப்படிங்கிறாங்க. சரி, எப்போ யார் பெரிய ஆளுன்னு அடிச்சு சட்டையை கீச்சு காட்டுங்க, ஒத்துக்கிறோம். பேசினே இருக்கிறீங்க. இது அப்போ நான் எப்படி பார்க்குறேன், நான் மோர் மார்க்கெட் பார்த்து வளர்ந்தவன் சென்னையில் சென்ட்ரல் பக்கத்தில். கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை விடும் சொல்லினே இருப்பாங்க, சண்டையே விட மாட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் பேர் டயர்டாகி போயிட்டவொன்னே அப்புறம் சுற்றி பார்ப்பான், வர வேண்டிய 10 ரூபா 5 ரூபாலாம் வந்துச்சான்னு எல்லாத்தையும் அள்ளி ஜோபியில் போட்டுன்னு கீரியும் ஆகுது பாம்பும் ஆகுது, 2த்தையும் தூக்கி பைக்குள்ளே போட்டு இதுன்னு போயிடுவான். இதெல்லாம் நடந்துருக்கு. ஓகே, இப்போ அது சட்டம், வனத்துறை சட்டத்தில் கீரியை வைக்கக்கூடாது, பாம்பை வைக்கக்கூடாது, அந்த வியாபாரம் இல்லை. இப்போ இல்லைன்னா இதெல்லாம் நடந்துருக்குது. இது மாதிரி மோடி மஸ்தானோட வேலைன்னு நம்ம பார்க்கலாமா? இது சும்மா உழலாய் டைம் பாஸ். நமக்கு இப்போ ஊடகத்துக்கு இப்போ பேசுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதனால் இப்போ சோடாங்கர் கோச்சிக்கிறதுனாலையோ, கிரீஷ் சோடாங்கர் கோச்சிக்கிறதுனாலையோ, இல்லை பிரவீன் சக்கரவர்த்தியோட வியூகம் புலம்புறதுனாலையோ, இல்லை செல்வ பிறந்தகை ஆளுமை இதுவாகிறதுனாலையோ, இல்லை சசிகாந்த் செந்திலோட அமைதி இருக்கிறதுனாலையோ பொதுமக்களுக்கு இன்னாங்க போச்சு? 1 ரூபா சொத்து வரி குறையுமா? குறையாது. இல்லை ஒரு நாள் ஊதியம், அரை நாள் ஊதியம் கூட கிடைக்குமா? கிடைக்காது. இல்லை சுங்க வரியில் தான் சலுகை கிடைக்குமா? மின்சார கட்டணம் கம்மியானா பரவாயில்ல. இப்போல்லாம் மக்களுக்கு அதாவது நீங்கள் கட்சியை வளர்க்குறதுன்றது நீங்கள் உள்ளுக்குள்ளே பேசியிருக்கணும். கூட்டணி நேரத்தில் பேசுகிறது அண்ணன் ஆர்எஸ் பாரதி சொல்கிறது கரெக்ட். அவங்களுக்கு இன்றைக்கி சூழ்நிலைக்கு அவங்களுக்கு வந்து எதிர்கட்சியாக எதிரில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆட்சிக்கு சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய பிரச்சனை. அவங்களுக்கு போதை கலாச்சாரம்லாம் இருக்குது. போதை கலாச்சாரத்தை எதிர்த்து எதனா பேசியிருப்பாங்களா? அப்போ மக்களோட ஒத்து போகாமல் தானே நீங்கள் வெளில போகிறீங்க. குறைந்தபட்ச நேர்மை. லாக்அப் டெத் வரும்போது டேய் ஓட்டு போடுறோம், ஏன் பிரஜை ஓட்டு இருக்குது, போலீஸ்காரர் உனக்கு இன்னும் இருக்குது, நீ பாட்டுன்னு அடிச்சுட்டு போயிடுவ. ஒரு செத்து ஒரு 10,000 பேர் ஒரு ஊருக்கு மாறினான்னா யாரு கட்டுறது? இந்த கோவம் வரணும்ல. ஆனால் முட்டு தானே குத்திங்க அன்றைக்கி. எதனா ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை, யாரோ ஒருத்தர் தாக்கப்படும் போது, இல்லை யாருக்கும் அநீதி நடக்கும் போது நீங்கள் ஒரு பிரதான கட்சியாவோ இல்லை ஒரு முக்கிய கட்சியாவோ ஒரு கூட்டணி கட்சியாவோ நீங்கள் குரல் கொடுத்துருந்தீங்கன்னா மக்கள் இல்லை காங்கிரஸ் வந்து இன்னும் உயிரோட்டமாக நினைப்பாங்க. நீங்கள் மக்களுக்கும் பண்ணிக்கல, தொண்டர்களுக்கும் காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் எதனா பண்ணீங்க. இப்போது சமீபத்தில் திமுகவில் வந்து பழைய கட்சிக்காரர்கள்லாம் தேடி அவங்க வந்து பொற்கொழி கொடுத்தாங்க. நீங்கள் என்ன ஏழை பழ கட்சியா? நீங்கள் என்ன பண்ணீங்க? எத்தனை பேர் காங்கிரஸ் கட்சி? இன்னொன்று குறைஞ்சபட்சம் காங்கிரஸ் பேச்சாளர்களை நீங்கள் எத்தனை பேர் வளர்த்து விட்டீங்க? தமிழறிவு மணியன் ஏன் எம்எல்ஏ ஆகல? ஏன் ஒரு எம்பி ஆகல? கட்சிக்குள்ளே வச்சுக்க முடியல அவரா? ஏன் தமிழறிவு மணியனுக்கு அவர் எதனா ஊழல் பண்ணாரா? இல்லை தமிழ் சொல்லாடல் குறைச்சியா? மிகச்சிறந்த பேச்சாளர். இப்போ நிறைய பேர், நான் பேர் சொல்ல விரும்பல, காங்கிரஸில் பேசி எதுவும் இல்லாமல் மதுக்கு அடிமையாகி கஷ்டப்படுறவங்களாம் எனக்கு தெரியும் பர்சனல். நான் பேர் சொல்ல விரும்பல. நிறைய பேர்
ஏன்னா காமராஜரை பற்றி பேசணுன்னா அவ்வளோ பேசலாம். எனக்கு கேட்டிங்கன்னா திருச்சி வெளிச்சமையாவே அவங்க சரியாக பயன்படுத்தலை. எதுக்கு? பணம் வச்சுக்கிறவனுக்கு சீட்டு கொடுக்குறாங்க, இல்லை தலைமையில் சொல்கிறவனுக்கு சீட்டு கொடுத்தாங்க. அப்படி பண்ணிங்க. ஊரில் ஒரு 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 ஊரில் கிராமம் ஃபுல்லாக ஒரு 30,000 ஓட்டு வச்சுக்கிற காங்கிரஸ்காரர் எடுத்துன்னு வந்து கண் எதிரில் காட்ட சொல்லுங்க. இன்னைக்கு காட்ட சொல்லுங்க. ஏன் திருச்சி வேலுசாமி விட்டீங்க? முரணாக பேசுவார், அது வேறு விஷயம். ஆனால் காமராஜரோட உண்மையான கொள்கை வாரிசு. எப்படி விடுவீங்க அதை? நாளைக்கு ஒரு தோரணையாக பேசணும் கொள்ளணும்னா டெண்டருக்கோசரம் பேச மாட்டார், சீட்டை பற்றி பேசுவார். சமரசம் இல்லாமல் காங்கிரஸ் கட்சி நடத்துவார். அப்புறம் KS அழகிரி வச்சிங்க. அவர் எதனா ஆக்கப்பூர்வமாக பண்ணி பார்த்தோமா நம்ம? அமைதியாக போவார் சார், அமைதியாக வருவார். அப்புறம் தங்கபாலு சார், அவர் எப்படி அப்படியே திமுக உரத்த குரலில் எதிர்த்து அறிவாலயத்தை பெரிய பிரச்சனை பண்ணுறாரு. கொஞ்ச நாள் கராத்தே தியாகராஜன் ஆக்டிவாக இருந்தாப்புல. ஆமாம், லோக்கலில் அப்புறம் அவர் அனுப்பிச்சி விட்டாங்க. ராயபுரம் மனம் வச்சு படிச்சிங்களா? ஏங்க இதெல்லாம் காரசாரமாக அரசியல் பண்ணுறவங்க நான் சொல்கிறவங்கலாம். இவங்கெல்லாம் இருக்கிறாங்களா இன்றைக்கி? வெற்றிவேல் தான் அமமுகவுக்கு ஒரு காலத்தில் சேவிங் ஃபேஸாக இருந்தார். எங்கேருந்து வந்தார்? ஐயா மூப்பனார் வச்சு படைச்சார் உங்களெல்லாம். அப்புறமா விட்டீங்க. அவர் GK வாசன், அவர் ஒரு காலத்தில் இருந்தார். ஒரு 3000 வார்த்தை வச்சுருப்பார் சார், அதையே திருப்பி பேசின்னு இருப்பார். இதற்காக அதை சொல்ல முடியாது, மாற்று கருத்து இருக்க முடியாது. அந்த சூழ்நிலை வரும்போது அதற்கேற்றாற்போர் நாங்கள் ஒரு கொள்கை முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். கிட்டத்தட்ட செங்கோட்டையன் அவர்களோட லைட்டர் வெர்ஷன். செங்கோட்டையனை போய் நீங்கள் கேளுங்களேன், டைரெக்டாக ஒரு கேள்விக்கு சென்சார் பாரில் யார் காரணம்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து சதி. சரிங்க, சதி பின்னாடி யார்? அப்புறம் சதி கோட்பாடு சொல்கிறீங்க, அந்த கோட்பாட்டுக்கு பின்னாடி என்ன? அது நேரம் வரும்போது இப்படியே வாயிலே அப்படியே இங்கே 4 வார்த்தை அங்கே 4, அதில் வந்து ஏவும் புரியாது, ஜெட்டும் புரியாது. முடிவுக்கே வர முடியாது. ஆமாம், மொட்டை தத்தா குட்டையில் விழுந்தா எந்த மொட்டை தத்தா எந்த குட்டைன்னே தெரியாது. இப்படி தான் போகும். இது ஒரு அரசியல். இந்த மாதிரி அரசியல் பண்ணின்னு இருந்தால் வாழப்பாடி ராமமூர்த்தி இருந்தார், நல்லா வச்சுருந்தார் கட்சி. அப்புறம் திண்டிவனத்தில் இருந்தாங்க, நல்லா வச்சுருந்தார். அதுக்கப்புறமா வந்து GK மூப்பனார் இருந்தார், நல்லா தானே வச்சுருந்தாங்க. காமராஜர் ஐயா கக்கனு போய் பார்த்தா கண்ணில் ஊற்றிக்கிற மாதிரி அந்த அரசியலை பண்ணிங்க. குறைஞ்சது காமராஜரை பற்றி அன்றைக்கி வந்து இவர் இழிவாக பேசிட்டாரு, ஏசி போட்டங்கிட்டான்னு, அதுக்கெல்லாம் கூட இவ்வளோ கோவம் வரல இந்த பிரவீன் சக்கரவர்த்திக்கும் இதுக்கும். நீங்கள் காமராஜரை பற்றி பேசும்போது வேடிக்கை பார்ப்பீங்க, நீங்கள் வந்து வளரணும்னா மக்கள் ஓட்டு போட்டு உங்களுக்கு நொட்டுவாங்க. அப்படி நான் கேட்பேன்ல, காமராஜர் மீது உண்மையான பற்று கொண்ட நான் அண்ணன் திருச்சி வேலுசாமி மாரி கேட்பேன்ல. திருச்சி வேலுசாமி சார் விஜய் சப்போர்ட் பண்ணுறாருன்னா அவருக்கு திமுக மீது கோவம் இருக்குது, விமர்சனம். இல்லை, ஆட்சி மீது அதிருப்தியை வெளிப்படுத்துறாரு அவர். அவ்வளோதான். அவர் கூட்டணி கூட எதிர்த்து பேசல, ஆட்சி மீது அதிருப்தி இருக்குங்க அதான் சொல்றாரு. அப்போ ஓரளவுக்கு உண்மையை சொல்லிட்டு போறாரு, யதார்த்தத்தை பேசிட்டு போறாருன்னு எடுத்துட்டு போயிடலாம். கரண்ட் பில்லை எப்படிங்க சிரிச்சினே ஒருத்தன் கட்டுவான் போய், ஐ ஜாலி 4000 ரூபாய், திராவிட ஆட்சி சூப்பர், இப்படி கட்டுவாங்களா? தண்ணி வரி என்னங்க 800 இருந்து 1400 தான் போட்டிருக்கீங்க. அண்ணே என்னென்ன, நம்ம எப்பேற்பட்ட கட்சி, நம்ம 3000 போடுங்கண்ணே, பரவாயில்லண்ணே. அப்படி அப்போ ஜனங்க இருக்கிறாங்க, வயிற்றுல வாயில் ஆச்சு கடன் வாங்கி உடம்போட்டு தானே கட்டுறாங்க. எது குறைஞ்சது? 2 விஷயம். ஒன்று வயசு, விலைவாசி ஏறுனா குறையிறதே கிடையாது. அரசியல்வாதிகளுக்கு ஒண்டி டைஜஷன் அப்படியே யங்காக இருக்கிறாங்க. மூமெண்ட்டு தான் ஸ்லோவாகும், ஆனால் மற்றதெல்லாம் பார்க்குறதுக்கு எங்காவே இருப்போம். ஆனால் எங்களுக்கு செலவுகள் சரிங்க. நீங்கள் சாமானியனோட பிரச்சனைகள் காங்கிரஸ் கட்சி பேசவே இல்லை. ஸோ அலையன்ஸ்லாம் அவங்க ஆட்சி அதில் பங்கு கேட்கறது தவறுன்றீங்களா? தவறு தான், அவங்களுக்கு இருக்கிற சக்திக்கு கேட்கறது தவறு தான். என்ன வாக்கு விகிதாச்சாரம் இருக்குது உங்களுக்கு? வாக்கு அதாவதுங்க வெளியில போயிருவோம் என்ன சொன்னீங்க? இல்லை, நீங்கள் கேட்குறீங்க கொடுக்கணும்ல. எப்போ கொடுத்தாங்க? 50 வருஷமாக கொடுக்காதவங்க இப்போ எப்படி கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்க. அதாவது 214 சீட்டு தான். நான் வெளியே போகிறாங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க திமுக? கூப்பிட்டு வச்சு பேசி அவசரப்படாதீங்க, கோவப்படாதீங்க, இருங்க பேசி தீர்த்துக்கலாம், ஒரு 5 சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்கன்னு. இல்லை உள்ள ஆள் இருப்பாங்கல்ல, அவங்க ஓகே சொல்லிடுவாங்களா? அப்படியே பேச வேண்டியதுதான். என்னப்பா அந்த டெண்டர் கொடுத்தா என்னப்பா கம்முன்னே இருக்கிறியப்பா அந்த சைடில் இருந்துவாங்க. என்ன அப்படியே முறுக்கின்னு கோவப்பட்டு போயிடுவாங்களா? தாவேக்காக்கு போயிடுவாங்கன்றாங்க நிறைய பேர். தாவேக்காக்கு போகிற மாதிரி தெரியல. தாவேக்காவே ஒன்றும் இல்லாமல் போயிடுன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் இந்த தேர்தலில் போகிற போக்க பார்த்தா. இப்போ என்ன, இப்போ அவங்க என்ன அரசியல் பண்ணாங்க? இப்போ லீவ் விட்டாங்களா? அவங்க இப்போ பேசுகிறது என்ன? ஜனநாயகன் என்ன? இது போராட்டமா, சுதந்திர போராட்டமா, வரியை எதிர்த்து தீவிரமான போராட்டமா, இல்லை ஈழத்தில் வந்து மீட்கிற போராட்டமா, இல்லை பாம்பன் பாலத்துக்கு வந்து நம்ம எப்போ வேணால் போகலாம் வரலாம், அந்த நம்ம அந்தோனியார் சர்ச் இருக்குது அதுக்கு எதனா வீசா வாங்கி கொடுக்க போகிற போராட்டமா, இல்லை வாழ்வாதார போராட்டமா, இல்லை நீட் தேர்வு ரத்து போராட்டமா? மக்களுக்கு என்ன இருக்குது? காசு கொடுத்தா டிக்கெட்டு கொடுக்கணும், டிக்கெட்டு கொடுத்தா போய் படம் பார்ப்போம், பாட்டு நல்லா இருந்தால் விசில் வச்சு டான்ஸை போடுவோம், ஒரு ரீல்ஸை போடுவோம். எனக்கு விஜய் சாரை இன்னும் அதிகமாக பிடிக்குன்னா நான் டான்ஸ் ஆடி டிக்டாக்ல போடுவேன், அவ்வளோதான். அப்படியே பொங்குறீங்க.
படம் அதோட முடிஞ்சுது கதை. படம் நல்லா இருந்தால் ஓடும், நல்லா இருந்தால் ஓடாது, அவ்வளோதான். அதை தாண்டி வேறு என்ன அரசியல் பேசுனாங்க, இல்லை வேறு என்ன பண்ணுறாங்க? மக்களுக்கு பிரச்சனையே இல்லையா? இப்போ என்ன கேட்டீங்க ஊழல் பற்றி, ஊழல் அவ்வளோதான். நான் கூட சொன்னேன் நான் ஊழல் பற்றி அதிகமாக பேசலை, ஏன்னா எனக்கு வந்து அந்த தரவுகள் இல்லை. ஆனால் அது கோர்ட்டில் வரும்போது கொள்ளும்போது பேசுவேன். ஆனால் டாஸ்மாக் பற்றி நான் எப்பயுமே பேசிக்கிட்டு, ஏன்னா டாஸ்மாக் பற்றி நானும் செய்தி சேகரிச்சிருக்கேன். அது என்ன கதை, ஏது, 10 ரூபாய் எங்கே போகுது என்னன்றது நம்ம பேசியிருக்கோம். கரூர் சம்பவம் நான் போனால் எனக்கு அனுபவம் இருக்குது, அதை பற்றி நான் பேசுகிறேன். அதே மாதிரி நெல் கொள்முதல் பிரச்சனையில் என்ன நடக்குது, ஏது நடக்குது, நான் 2-3 வாட்டி போயிட்டு முன்னாடி போயிருக்கேன். இப்போ சமீபமாக போய் லேட்டஸ்ட்டு ஃபிங்கர் டிப்ஸ் கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன். கோனிக்கு எவ்வளோ வாங்குறாங்க, என்ன பிரச்சனை, ஏது, எனக்கு எது தெரியுமோ நான் அதை பேசுவேன். எனக்கு தெரியாது. தூய்மை பணியாளர்கள் அரை நாள் பூரா என்னால் பேச முடியும். தூய்மை பணியாளர்கள் ஆதரவாக அரசாங்கம் பண்ணுறது தப்புன்னு. அப்போது கரெக்டாக எந்த விஷயத்தில் அரசு நல்லா பண்ணுது. இதே லேப்டாப் கூடலூரில் நேற்று ஒரு குழந்தைகிட்ட பேசுகிறேன். அந்த வீட்டில் அவ்வளோ சந்தோஷம். ரிமோட்டு ஹில் ஏரியா, இப்போது வால்பாறை, கூடலூர், அப்புறம் உங்களுக்கு வந்து ஊட்டி அந்த சைடு, குன்னூர், கெட்டி இந்த சைட்லலாம் இந்த சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கும். நேற்று ஊட்டி கொண்டு 1500 லேப்டாப் போயிருக்கு. அதுமாதிரி கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு இதை 4000 சில்லறை. இது ஏழைப்பாழ குழந்தைங்கிட்ட போகுது. பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பி அது. ஆமாம், ஒரு சின்ன பையனுக்கு, அதுவும் வந்து வசதி இல்லாத மலை கிராமங்கள், அந்த காடுகளுக்கு நடுவில் இருக்கிற சிறுவர்கள் இவர்கள்லாம். நான் அடிக்கடி அங்கெல்லாம் போகிறது உண்டு, பழகிறது உண்டு, அதெல்லாம் போவேன். அப்போ அந்த பசங்கிட்ட கேட்கும்போது, ஆனால் லேப்டாப் வந்திருக்குண்ணா, நான் வந்து உங்களுக்கு கால் பண்ணட்டுமா, காட்டுட்டோமான்னு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கு லேப்டாப் பார்த்தது கிடையாது. லேப்டாப் அரசு என்பது அப்படி இருக்கணும். அடித்தட்டு மக்களையும் இப்போ டச் பண்ணணும். புரியுதுங்களா? இதில் வந்து இது லேப்டாப் தேவையா தேவையில்லையா, இது அதெல்லாம் அப்புறம் அவங்க தேர்தலுக்காக கொடுத்தாலுமே கூட சார் கொடுத்தாங்கன்னு வாங்கிக்க வேண்டியது சந்தோஷம். பொங்கலுக்கு 5000 ரூபா கொடுக்கணுன்றது தான் என்னோட கோரிக்கையாக இருந்தது. இபிஎஸ் 5000 ரூபாய் கேட்டார். இபிஎஸ்லாம் 6000 ரூபாவே கேட்டிருக்கலாம், இல்லை ஒரு போராட்டம் கூட பண்ணிடலாம். பொங்கலுக்கு 5000 போடும். ஏன்னா அவரை கொடுக்க சொல்லி உதயநிதி கேட்டார். கொரோனா டைம்ல கேட்டார் 5000 கொடுங்க ஐயா அப்படின்னு. அதாவது வருமானம் வராத போது, வரிச்சுமை அதிகமாக கம்மியாக இருந்த போது அப்போ கேட்டீங்க, நீங்கள் வந்தப்போ கொடுக்கல. அதாவது எதில் எது கரெக்டாக இருக்குது, எது தப்பாக இருக்குன்றதை நம்ம கோடிட்டு காட்டணும். அதேமாதிரி பெண்களுக்கு 1000 ரூபாய் போது நல்ல திட்டம். அதை வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டே கொடுத்துருக்கணுன்றது தான் நம்மளோட. அப்போ அடுத்த கேள்வி வரும், பணம் எங்கே போகுது? பணம் ஊழலில் போகுது. போட்ட ரோடையே போடுறது. ஏன் நல்ல ரோடாக போட்டு ஒரு 5 ரோடு ஒரு 3 வருஷம் 4 வருஷம். சிமெண்ட்டு சாலை தேவையே இல்லை. எதுக்கு சிமெண்ட்டு சாலை? இயற்கைக்கு கேடானது. யார் சம்பாரிச்சின்னு போகிறதுக்கு சிமெண்ட்டு சாலை? யாருன்னா நீங்கள் வாகன ஓட்டிகளை கூப்பிட்டு கேளுங்க, சிமெண்ட்டு சாலையில் எங்களுக்கு போக்குவரத்து சீராக இருக்குது, எங்களுக்கு அது நல்லா இருக்குது, குஷனிங் எஃபெக்ட் கொடுக்குது. யாருன்னா மோட்டரிஸ்ட்டை கூப்பிட்டு வாகன ஓட்டிகளை சொல்லுங்கள். இல்லை அவங்கக்கிட்ட ஒரு 50 பேர்கிட்ட கேட்போம். தார் சாலை தான் சிறந்தது. 2 காரணம். 1 ரீசைக்கிள் பண்ணலாம், இன்றைக்கி மறுசுழற்சி பண்ணலாம். 2 தண்ணியை உள்வாங்கி நிலத்தடிக்கு கொண்டு போவோம். இன்னொன்று 3வது பிரேக் அடிச்சா உட்காரும். தார் சாலை ரப்பர் சிமெண்ட் வழுகிட்டு போகும். ஆனால் இதை விட அது 4 மடங்கு 5 மடங்கு காசு. ஒரு எஸ்பி வேலுமணி பீரியடில் தான் லாஸ்ட்டாக அதை அதிகமாக ஆரம்பித்தாங்க. சரி, நீங்கள் மாற்று, நீங்கள் கரெக்டு தானே, நீங்கள் எதுக்கு இப்போ அதை விட அதிகமாக சிமெண்ட் சாலை போட்டிங்க கேட்டால் இன்னும் பல வருஷம் வரும். எப்படி பல வருஷம் வரும்? யார் வீட்டு காசு? யார்கிட்ட வசூல் பண்ண போகிறீங்க? ஒரு சிலர் கேட்டால் சொல்கிறாங்க, இல்லை இந்த கடன் ஏறுறதுனால உங்களுக்கு என்ன பாதிப்பு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? டேக்ஸு கட்டுறவங்களுக்கு தான் பிரச்சனை. யார் வீட்டு காசு ஆட்சியில் இருந்தால் பிடிச்சி குடிக்கிறாங்க, உங்கள் சட்டைப்படியாக பிடிச்சி குடிக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம், கரண்ட் பில் யார் கட்டுறது? தண்ணி வரி யார் கட்டுறது? சொத்து வரி யார் கட்டுறது? அதுக்கப்புறமா ஒவ்வொன்றுத்துக்கும் சார்ஜஸ், டெவலப்மெண்ட் சார்ஜ், அந்த சார்ஜ், இந்த சார்ஜ். இபியில் அடிக்கடி டெபாசிட் வாங்குறீங்களா இல்லையா? டெபாசிட் சார்ஜ் அதே கேபிள் தானே. புதுசாக என் வீட்டுக்குன்னு திருப்பி கேபிள் போட்டிங்களா? அப்புறம் என்னத்துக்கு 2 வருஷத்துக்கு 1 டைம் 3 வருஷம் டெபாசிட் சார்ஜின்னு எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க? அப்புறம் அதனால் பீக் கவர் சார்ஜின்னு எக்ஸ்ட்ரா. பீக் கவர் தான் உழைக்கிற நேரத்தில் தான் உழைக்க முடியும். நைட்டில் 12 மணி 3 மணிக்காக உழைக்க முடியும். சரி, ஒரு ஜியோ போடுங்க. அப்போது நைட்லேயும் கடைலாம் திறந்து வச்சுருக்கலாம், ரெஸ்டாரண்ட்லாம் கடை பண்ணிக்கோங்க அப்படின்னு. அங்கே எது காவல்துறை வந்து நைட்டு பாம்பான்னு வந்து பெல்லடி கடையை மூடு அப்படின்னு எதுக்கு உள்ள சொல்கிறாரு? பீக் கவர் இருக்குன்னா பீக் கவர் என்ன பண்ணணும்? பள்ளிக்கூடங்களுக்கு ஐயா அப்துல் கலாம் சொன்ன மாதிரி நேரத்தை மாற்றி வைக்கணும். மேபி பசங்களை இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சுட்டு ஒரு மதியம் லஞ்சுக்கு முன்னாடியோ இல்லை லஞ்சு சாப்பிட்டு அனுப்புகிற மாதிரினா சாயந்தரம் போய் குழந்தைங்க விளாடும் கிரவுண்டில். சாயந்தரமாக அதே மாதிரி டியூஷன் படிக்கும் சொல்கிறது எதுவும் கிடையாது. எல்லாரும் அப்படியே அதே பண்ணணும். சனி ஞாயிறு அரசு லீவு எதுக்கு? இப்போ தான் நிறைய கொடுத்துக்கிறீங்களே, சனிக்கிழமையும் கொஞ்சம் வேலை செய்ய சொல்லுங்கள் அரசை. வாரத்தில் ஒரு நாள் இல்லை, அது எப்படி வரும்னு தெரியல. ஓகே, அதில் வந்து சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி பணிச்சுமை இருக்குது, அதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. அதெல்லாம் விட்டுட்டு வெறும் கொள்கை அரசியலை பேசிட்டு ஏமாற்றிட்டு
தேர்தலை சந்திக்கிறதுக்கு தயார் பண்ணுவோம். அதனால் ஊழல் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை. நம்ம எதுக்கு இந்த சிமெண்ட்டு, இந்த மழை நீர் இதெல்லாம் பற்றி பேசுகிறோம்? அப்புறம் பிளாஸ்டிக்கை ஒழிச்சா தண்ணி தேங்கிறது 30% குறையும். எஸ். டாஸ்மாகில் வந்துட்டு கிளாஸ் பாட்டில் வையின்னு சொல்லிட்டு கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தது. அந்த தீர்ப்புனால எதனா பிரச்சனை இருக்கா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு? டெண்டர் விட்டு டாஸ்மாக் பாருக்கு டெண்டர் விடுவ தெரியுது இல்லை, பார் ஓனருக்கு காசு பார்க்க தெரியுது இல்லை அரசாங்கத்துக்கு. ஏன் அங்கே வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலாம் வைக்கக்கூடாது? பிளாஸ்டிக் வச்சா லைசன்ஸ் கேன்சல் பண்ணுவேன், கண்ணாடி பாட்டில் வை. யாருன்னா வச்சா அவங்ககிட்ட 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோ. அவன் தான் குடிக்கிறதுக்கே 20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்களே இன்னைக்கு. அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு 10 ரூபாவா, அது இல்லாமல் ஒரு 10 ரூபா. இப்போ இன்னைக்கு பைபேக் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க, பாட்டில் பைபேக் ஸ்கீமு. அந்த பொருளை வாங்கிட்டு திருப்பி கொண்டு வந்து கொடுத்தா உங்களுக்கு 10 ரூபா கொடுத்துருவாங்க டாஸ்மாக். அதான் அதில் ஒரு இப்போ சிக்கல் இருக்குது. அது பைபேக்கில் நிறைய இது வர்றதில்ல. அதனால் அதில் 20 ரூபா வாங்குறாங்க ஒரு சில இடத்துல. ஸ்கேன் பண்ணுறது இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு செய்தி. ஓகே ஓகே. அது இந்த செய்தி பார்த்தேன். பட் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து ஓரளவுக்கு விசாரிச்சு தான் போடுவாங்க, உண்மைக்கு புறமா போட மாட்டாங்க. ஆனால் ஒரு நல்ல பத்திரிகை அது. அதனால் ஒரு அதெல்லாம் இப்போ இருக்கிறத அவங்க போடுறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இயற்கைக்கோ மண் வளத்துக்கோ மக்கள் வளத்துக்கோ அது மாதிரி கொள்கைகள் வந்து குறைவாக இருக்கேன். எடு பாசிச பாஜகன்னா நம்ம என்ன பண்ணுறது? பாசிச பாஜகவுக்கு 2024 ஓட்டு தமிழ்நாடு வந்து பதில் குடிச்சாச்சு. 2019 பதில் குத்தாச்சு. 10 வருஷமா பதில் குத்தாச்சு. அதுக்கு முன்னாடி தேர்தலையும் பதில் குத்தாச்சு. 5 வருஷமா பதில் கொடுத்தோன்னா பாஜகவை உள்ளே விட மாட்டோம். எப்போ அவங்க உள்ளே வந்தாங்க, எப்படி வருவாங்க? இது அறிஞர் அண்ணாவில் பதப்படுத்த பண்ணுன்றது நானும் பேசுகிறேன், எல்லாரும் பேசுகிறேன். பாஜகக்கெல்லாம் இங்கே வேலை இல்லை. அவங்க ஏதோ சரி கொஞ்சமாச்சு ஒரு 10 பேர் 15 பேர் போனோன்னு சொல்லிட்டு அதிமுகவில் வந்து இருக்கிறாங்க. ஏங்க அமித்ஷா வந்தப்போ எடப்பாடி பழனிசாமி போய் பார்க்கலையே நேற்று? என்ன நேற்றெல்லாம் 2 நாளாக என்ன பேச பொருள்? எடப்பாடி பழனிசாமி கோச்சின்னு போயிட்டாரு, கூட்டணி இருக்கா இல்லை அப்படின்லாம் வந்தது இல்லை. அதெல்லாம் எதுவுமே பேசலையே. இப்போ இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் பேசினதுக்கப்புறம், நேற்று கவர்னர் லெட்டர் குத்ததுக்கப்புறம் இன்னைக்கு போகிறாப்புல. அப்போது நானும் முடிவு பண்ணுவேன், அன்புமணி ராமதாஸ் எங்கே போய் கையெழுத்து போட்டார்? இன்னைக்கு அதிமுக தான் போய் கையெழுத்து போடுறாரு, பிஜேபி ஆஃபீஸ்லேயே போட்டார். அப்போ தலைமை யார் தலைமை? எதை முன்னிறுத்துறாங்க அவங்க? அதனால தான் சொல்கிறேன், இந்த கொள்கை அரசியல்லாம் பேசணும். யதார்த்த அரசியல் யார் பேசுகிறாங்க? மக்களுக்கு யார்? இல்லை வெளிப்படையாக சொல்லட்டும், கரண்ட் பில்லு கொஞ்சம் குறைப்போம், நல்லா தானே இருக்குது, மாதம் 2 முறை சொல்லி. இப்போ கரண்ட் பில்லு குறைக்குன்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளும் வாக்குறுதி கொடுக்கட்டும். கரண்ட் பில்லு கூடி இருக்குது, ஜனங்களால் கட்ட முடியும், கஷ்டப்படுறாங்க. அது மாதிரி விஷயங்கள் தான் தேர்தலில் முக்கியமாக தவிர்த்து பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிறது, அதுக்கப்புறமா வந்து இவர் மாணிக் தாக்கூர் அவரு போடுற கருத்து, அதெல்லாம் வந்து மக்கள்கிட்டலாம் வந்து ஒரு பேசு பொருளை கூட எடுபடாது. பலவிதமான அரசியலான கருத்துக்களை ரொம்ப நிதானமாக ஆழமாக எளிமையாக மக்களுக்காக விளக்குனீங்க சார். மிக்க நன்றி. நன்றி. இன்னும் சந்திக்கலாம். வணக்கம்.